தாய்வான், ஜப்பான், கொரியா, இஸ்ரேல், ரஷ்யான்னு எந்த இடத்துல உலகத்துல போர் ஏற்பட்டாலும், ஏன் 3ஆம் உலக போரே ஏற்பட்டு நியூக்ளியர் பாம் வரைக்கும் போடப்பட்டாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி செக்யூர் பண்றது, ஃபினான்சியலி நம்ம எப்படி இந்த போர்ல இருந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பாதுகாக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். சரி, உலகத்துல போர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா முதல் விஷயம் என்ன கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டபிலிட்டியை தான் கொண்டு வரும். அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த இன்ஸ்டபிலிட்டினா ரொம்ப பிடிக்கும். அது வேற எதுவும் இல்ல, கோல்டு. எப்பெல்லாம் உலகம் அழிய போகுது அப்படிங்கிற நியூஸ் கிளம்புதோ அப்பெல்லாம் கோல்டு பிரைஸ் உச்சத்தை தொடும். ஸோ ஒரு போர் சூழல்ல கோல்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனி டைம் உங்க ஸ்டாக்ஸ்க்கு அகேன்ஸ்டா கோல்ட்ல ஹெட்ஜ் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். சரி, இந்த போர்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல இதுக்கான அறிகுறிகள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யா உக்ரைன் போர்லாம் வந்தப்ப நிறைய வார் ட்ரில்ஸ் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு மேல பண்ணிட்டு தான் இந்த போரை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான்ல பிரச்சனை வந்த போதுமே இந்த மாதிரி வார் ட்ரில்ஸ் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பை இன்டெலிஜென்ஸ்ல நியூஸ் கிளம்புறது, ஏதாவது ஒரு வகையில நியூஸ் மீடியால போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு வந்துடும் போர் வரதுக்கு முன்னாடியே. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த நியூஸை நீங்க பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் உள்ள போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஆல்ரெடி 5 to 10% வரைக்கும் கீழே விழுந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே ஃபியூச்சர் நோக்கி தான் இருக்கும். இங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 50-60% ப்ராஃபிட்ல இருப்போம். இப்போ ஒரு 10% இறங்கி இருக்கும். நான் 60% ப்ராஃபிட்ல இருந்தேன், இப்போ 50% தான் ப்ராஃபிட் இருக்கு, அதனால நான் இப்போ இதை வெளில எடுக்க விரும்பல, நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல ஒருவேளை போர் தொடங்கல அப்படின்னா அப்ப இந்த ஸ்டாக் பிரைஸ் மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசையில வெயிட் பண்ணுவாங்க. இது மோஸ்டா எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா 52 வீக் லோல கொண்டு போயிட்டு அதை விற்கிற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும். ஸோ எப்பவுமே நம்மளோட மனோநிலையை ஒரு 10% லோல விற்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கணும். நீங்க 60% பார்த்தாலும் 50% விற்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு லாங் டர்ம்ல பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா நீங்க 10% நஷ்டம் பண்ணல, 50% லாபம் பண்ணிருக்கீங்க. நீங்க அதை தான் பார்க்கணும். எப்பவுமே மார்க்கெட்ல பீக்ல வித்துட்டு லோ பிரைஸ்ல வாங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க இப்ப ரீசெண்டா கூட பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி போர் சூழ்நிலைகள்ல ஃபேக் ரேலிஸ் மார்க்கெட்ல நடக்கும். ஏன்னா அப்பதான் மக்களுடைய மொரால் பூஸ்ட் அதிகமா இருக்கும். எஸ், நம்ம கண்ட்ரி ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு பூஸ்டுக்காக கவர்மெண்ட்ஸே முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. அப்பதான் மக்களுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருவதால இந்த ஃபேக் ரேலியில ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஸ்டாக்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை தி வே, நான் டிஸ்க்ளைமர் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இந்த டைம்ல உங்க எந்த ஸ்டாக்கும் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்ல வரல. ஜஸ்ட் இந்த சூழ்நிலையில நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எப்படி ரியாக்ட் பண்ணா பெட்டரா இருக்குங்கிறத சொல்லி தரேன், அவ்வளவுதான். சரி, இந்த நேரத்துல நான் 2 முக்கியமான விஷயங்கள் பண்ண மாட்டேன். அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நான் கோல்டு பீஸ் பக்கம் போகவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் கோல்டை தான் வாங்குவேன். இப்போ நடக்கிற இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக் மாதிரியான விஷயங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. நான் சொல்றது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு போரா வந்து நீங்க இருக்கிற இடம் வரைக்குமே உங்களுடைய இடத்த ஆக்குபை பண்ற அளவுக்கு எதிர்நாடு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல கோல்டு பீஸ்ல போறதோட பிசிக்கல் கோல்டு வாங்குறது லாட் பெட்டர். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய வீடுகள்லாம் இழந்து நீங்க அகதியா வேற நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்க கையில உண்மையான பிசிக்கல் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஈவன் எனக்கு தெரிஞ்சவங்களே ஸ்ரீலங்கால இருந்து பணத்தோட வந்ததுனால அவங்க இன்னைக்கு நல்ல லைஃப் செட்டில் தான் இருக்காங்க. ஆனா அதே ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் பணம் இல்லாம வந்தவங்க உண்மையா அகதிகள் கேம்ப்ல தான் இருக்காங்க. ஸோ நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, பிசிக்கல் கோல்டா இருந்தாதான் நீங்க வேற நாட்டுக்கு போனா அதை யூஸ் பண்ண முடியும். கோல்டு பீஸா நீங்க இந்தியன் மார்க்கெட்ல வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க வெளிநாட்டுல யூஸ் பண்ண முடியாது. அதை விட முக்கியமான பிரச்சனை, ஒருவேளை அந்த கம்பெனி யார் கோல்டு பீஸை கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனியே இந்தியா விட்டு ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரி போர் சூழ்நிலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெருசா எந்த யூஸுமே இருக்காது. ஸோ ஒரு மிகப்பெரிய போர் வந்துருச்சு அப்படின்னா கோல்டு பீஸை வித்துட்டு அதுக்கு டைரக்டா பிசிக்கல் கோல்டு வாங்கிக்கிறது லாட் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் எதையாச்சும் வித்துட்டு அதை புரோக்கரோடைய ஆப்ல வச்சிருக்கிறது. இது நார்மலா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இதை இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பண்ணக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, செபி வந்து உங்களுடைய ஸ்டாக்ஸ்க்கு தான் கேரண்டி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த புரோக்கர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்ஸ் திருப்பி தரலாம். இப்போ நீங்க உங்களுடைய ஸ்டாக்ஸை வித்துட்டு அந்த வெறும் கேஷை மட்டும் புரோக்கர்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த புரோக்கர் போயிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த காசை மீட்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்ம இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா கரன்சி வேல்யூ வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட கரன்சி பயங்கரமா ஃபால் ஆகும். இதையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பற்படையை பொறுத்த வரைக்கும் எதிரி நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸை பிளாக்கேட் பண்ணிடுவாங்க. இந்த நேரத்துல எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமாகும். ஸோ அதனால எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தணும், நம்ம ரொம்ப காம்படிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கண்ட்ரி ஆக்சுவலா வாண்டடாவே பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். டாலருக்கு எதிரான இந்தியன் ருப்பி ஆர் பாகிஸ்தான் ருப்பி அதிகமாகலாம். அப்படியே ஆகலனாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கண்ட்ரியை விட்டு வெளில போறதுனால இன்ஃபிளேஷன் அதிகமாகலாம். அதனால கரன்சி ரொம்பவே வாலட்டைலா இருக்கும். ஸோ கரன்சி வாலட்டைலா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்க அதுக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செக்டார் ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஆயில் செக்டர்ல நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு போர் சூழ்நிலையில ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ஆயில் ஸ்டோரேஜஸ் அண்ட் எண்ணெய் கிணறுகளை தான் அடிக்கணுங்கிறது மெயின் டார்கெட்டாவே வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ போருக்கு தேவையான பீரங்கிகளுக்குலாம் ஆயில் தான் போட்டுட்டு எடுத்துட்டு போனோம். இப்போ அந்த ஆயில் இல்லைன்னா அந்த நாட்டுக்கு கஷ்டம்.
இதனால ஆயில் கம்பெனிஸ், எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் பயங்கரமா வாலடைல் ஆகலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்த ஆயில் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிற கம்பெனிஸ் வாலடைல் ஆகலாம். அப்படியே இந்த ஆயில் ஸ்டோரேஜஸ்க்கு எதுவும் ஆதரவுனாலும் இந்த போர் சூழ்நிலையை பயன்படுத்தி ஆயில் விற்கக்கூடிய கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா, ஈரான்லாம் அந்த ஆயில் பிரைஸை ஏற்றினாங்க அப்படின்னா அப்பயுமே ப்ராப்ளம் வரும். அடுத்து செக்டார் ஸ்பெசிபிக் ஸ்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா HAL, VDL மாதிரியான நிறுவனங்களை சொல்லலாம். இது எல்லாமே டிஃபென்ஸ் கம்பெனிஸ். இப்ப நம்மளுடைய மிசைல் ஒன்று போய் பாகிஸ்தானை தாக்குது, அது பெரிய டேமேஜ் ஏற்படுத்துது அப்படின்னா அதை ஒருவேளை இந்த பாரத் எர்னைன்ஸ் லிமிடெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறலாம். நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த மிசைலுக்கு ஆப்வியஸா வேல்யூ இருக்குங்கிறத மற்ற நாடுகள் புரிஞ்சுப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய போர் விமானம் இறக்குறோம் அப்படின்னா அதை HAL பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோடைய பிரைஸ் குறைவும் வாய்ப்பு. ஏன்னா இது நாளைக்கு இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எக்ஸ்போர்ட்டை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, போர் மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணி வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணி நியூஸ் எல்லாம் எப்படி போகுதுங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு கொஞ்சம் காசு லாஸ் ஆனாலுமே பரவாயில்ல, நான் ரொம்பவே சேஃபாக தான் போகணும்னு நான் நினைப்பேன். ஃபோர்த் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் இம்பாக்ட் ஆன் யுவர் லைஃப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஏறதுனால உங்களுடைய எல்லா பொருட்களோட விலையுமே ஏறும். இந்த இடத்துல நீங்க முக்கியமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, உங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி தான். உங்களுடைய ஜாப் எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கோ உங்களால அந்த போர் சூழ்நிலையை ஈஸியா கடக்க முடியும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ஏதாவது லோன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டே போகும். அதனால உங்களுடைய லோன்ஸை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுங்க. அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியர் டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்சிவ் சைடு புஷ் பண்ணுங்க. கோல்டு மட்டும் தான் டிஃபென்ஸ் கிடையாது, ITC மாதிரியான டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல என்னதான் போர் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய பதற்றம் ஏற்பட்டாலும் இந்த ஸ்டாக்ஸ் ரொம்பவே பொறுமையா இறங்கும். இது டிஃபென்சிவா உங்களுக்கு ரொம்பவே லாங் டர்ம்ல ஒர்க் அவுட் ஆகும். முக்கியமான தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளைண்டா யூடியூபை மட்டுமே நம்பி யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறத பொறுத்து நீங்க ஸ்டாக்ஸ் வாங்காதீங்க. நான் சொன்னாலுமே அதுதான். பொறுத்து இருந்து அனலைஸ் பண்ணி பார்த்து இந்த சூழ்நிலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சீக்கிரமா ஆவரேஜ் டவுன் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது உங்களுடைய எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு, முக்கியமா இந்த வார் எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆக்சுவல் ரேஷனல் டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு நீங்க மோஸ்டா லார்ஜ் கேப் சைட் மூவ் பண்றது பெட்டர். இந்த ஸ்மால் கேப், மிட் கேப்ல இதெல்லாம் வெளியே வந்து லார்ஜ் கேப்ல இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி 2 முக்கியமான விஷயம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தினமும் உங்களுடைய வாட்ச் லிஸ்டையும் போர்ட்ஃபோலியோவும் போய் பார்க்கறத நிறுத்திடணும். போர்ட்ஃபோலியோவை பார்த்தா உங்களுக்கு பயம் அதிகமாகும், நீங்க எமோஷனலி அதிகமாக ட்ரிகர் ஆவீங்க. ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பயந்துட்டு இருந்தோம்ல, ஒருவேளை கோல்டு பீஸ் கொடுத்துருக்க கம்பெனியை ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அதை பத்தி நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நிப்பான் கோல்டு பீஸ் வாங்கலாமா இல்லை டாடா கோல்டு பீஸ் வாங்கலாமா, எது பெட்டர் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிருக்காங்க. கிரேட் டே.